Hello viewers, this video is in Tamil. Those who don't know Tamil, I'm really sorry, but you can very well get the content by clicking the caption on the top, okay? So don't forget to switch on the caption so that you will understand better. You will get more knowledge about what I'm talking about. Hello viewers, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து டபால்னு ஏறிட்டு துபீல்னு விழுந்துருச்சு. நிறைய பேருக்கு நிறைய குழப்பம். இது என்னடா இது டமால்னு ஒரு நாள் ஏறிட்டு டமால்னு ஒரு நாள் விழுகுதே, யாராவது ஒருத்தர் ஆப்ரேட்டர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு இதில் நிறைய வீடியோஸ்லாம் வேற சர்ஃப் ஆகுது. சரி, இதை பற்றி யாராவது ஒருத்தர் விளக்கணும்ல, அது விளக்குறதுக்கு தான் பவர்புல் இருக்குது. சரி, இப்போ பவர்புல் வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்லாமல் இந்தியாவுக்கு வெளியில் நடக்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம். அப்போ தான் அவங்களுக்கு கிளியராக கோரிலேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ, செபி, ஆம்ஃபி இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா? ஐஎம்எஃப் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிறது. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து வெளில இருக்கிறது. ஸோ இவங்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இந்தியாவை பற்றி மிகைப்படுத்தி சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க, இந்தியாவை பற்றி சப்ரஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட ரிப்போர்ட் வந்து அக்ராஸ் ஆல் த குளோப்ஸ் போகுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 191 கண்ட்ரீஸ்க்கும் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் அவங்கள்ட்ட யார் யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து அவங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸ்ரீலங்கா இருக்குல்ல, அது திவால் ஆக போகுதுன்னு ஐஎம்எஃப் வந்து முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐஎம்எஃப் வார்னிங் கொடுத்தோன்னே ஸ்ரீலங்காவுடைய மெஷர்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் நிறையா ட்ரை பண்ணாங்க. கடைசியில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, இந்தியாவும் சப்போர்ட் பண்ணி இப்போ ஸ்ரீலங்கா ஒரு நியூட்ரலைஸ் ஜோனில் இருக்காங்க. அதே ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு 1 பில்லியன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் ஒன்றும் கொடுக்கல. அதுக்கு தான் ஒன்றும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கடைசியில் வாங்கினாங்களா இல்லையான்றதை நான் ஒன்றும் அதை ஃபாலோ பண்ணல. இப்போ இந்தியா வந்து அந்த மாதிரி எதுவும் கேட்கல. பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, இல்லாட்டி அந்த இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையும் அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க, சைனாவுக்கு பண்ணுவாங்க, ஜெர்மனிக்கு பண்ணுவாங்க, யூஎஸ்ஏக்கு பண்ணுவாங்க, பிரேசிலுக்கு பண்ணுவாங்க, ஏசியா பெசிபிக், இது மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, சிஎன்ஆர் மார்க்கெட் வந்து அன்றைக்கி பயங்கரமாக ஏறிச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து நியூஸ் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. நிறைய பேர்லாம் சொல்கிறதுக்காக இல்லை, இது வந்து முன்னாடியே நடந்திருக்கு. இப்போ 2014 எடுத்து பார்த்தீங்கன்னா மோடி வின் ஆகிட்டார். அப்போ வந்து 1570 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு ஓவர் த நைட். ஓகேங்களா? அப்போ யாரோ ஒருத்தங்க பை பண்ணுறாங்க. சரிங்களா? அது எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம், இன்டர்னலாகவும் இருக்கலாம். அப்போ மணி இஸ் இன்கமிங் தேர். ஓகே, சரி. இப்போ ஒரு மேக்ரோ சென்டிமெண்ட்ஸ், இது வந்து எலெக்ஷன்லாம் வந்து ஒரு மேக்ரோ சென்டிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஹெவி வாலட்டைல் இருக்கும். இந்த இம்ப்ளைடு வாலட்டைலே ஒரு பெரிய சார்ஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிளைண்டாக பெட் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே ரிசல்ட்டு கொஞ்சம் ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட் இஸ் குட். ஏன்னா இந்த வாலட்டிலிட்டி இருக்கும். இப்போ பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா நம்ம குட்டுன்னாவும், பேரிஷாக போச்சுன்னா அது பேடுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு நியூஸ் வந்து அன்றைக்கி வந்து வெளில லீக் ஆகும்போது எவ்ரிபடி டேக்கன் ஓவர் நைட் லாங் பொசிஷன் திங்கிங் தட் நியூஸ் தான் ஆல்வேஸ் ரைட் அப்படின்றது கிடையாது. ஆனால் அந்த ஓவர் நைட் லாங் பொசிஷன்ஸ் வந்து தேர் திங்கிங் தட் தேர் டேக்கிங் இட்ல அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டமால்னு வந்து ரியாலிட்டி வரும்போது வேறு மாதிரி ஒர்க் ஆகுது. சரிங்களா? அப்போ மார்க்கெட்டில் நிச்சயமாக வந்து செல்லர்ஸ் வந்து ஹெவி ஆகிடுவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்றது. இது வெரி காமன். இது வந்து அக்ராஸ் குளோப் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி சென்ஸ் ஆன அப்புறம் அடுத்த நாள்லேருந்து ரியாலிட்டி இது ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஸ்பெக்குலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து ரியாலிட்டியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த ரியாலிட்டி போக போக மணியோடைய ஸ்மார்ட் மணியோட டைரக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுக்கும் திரும்பி ரிவர்சல் ஆனதுக்கும் ரொம்ப ஷார்ட் டைம். ஆனால் இதில் நிறைய பேர் மில்லியன்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா பிளைண்டாக பெட் எடுக்கிறது. ஏன்னா ஒரு நியூஸ் சேனலை வச்சு நீங்கள் எங்கே எப்போ பெட் எடுத்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்றைக்குமே மாட்டிப்பீங்க. இது வந்து யாரோட தப்பும் கிடையாது, உங்களோட தப்பு தான் நம்பர் 1. ஏன்னா இது வந்து நாட் ஓன்லி ஃபார் டுடே, இது மாதிரி நிறையா விஷயத்தில் நிறையா டைம் நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு வாட்டி கோட்டாக் மகேந்திரா பேங்க் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வாரன் பஃபே வாங்கிட்டாரு அப்படின்ட்டாங்க. ஒரே நாளில் 20% ஏறிச்சு. நானே பயந்துட்டேன், எங்கே வாரன் பஃபே இங்கே வந்து வாங்குறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து செபி வந்து நியூஸ் போட்டு என்எஸ்சி வந்து மெசேஜ் அனுப்பிச்சு அப்புறம் அந்த நியூஸில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் கோட்டாக் மகேந்திரா பேங்க்குக்கு இல்லை அதெல்லாம் யாரும் வாங்கலை, இது ஏதோ ஒரு தவறுதலான நியூஸ் அப்படின்னோன்னா அடுத்த நாள் 20% விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒருத்தர் வாங்கணும், ஒருத்தர் விற்கணும் அப்படின்றதில்ல, இந்த நியூஸ் யார் பரப்புனாங்க அப்படின்றத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இட்ஸ் வெரி அப்படி ஒரு பேங்க்கு, ஒரு சின்ன பேங்க்குக்கு வாரன் பஃபே வாங்குறாங்கன்றதை பரப்பும்போது ஒரு 140 கோடி பேர் நடந்த ஒரு எலெக்ஷனை
எப்படிலாம் நம்ம மேனிபுலேட் பண்ணலாம், எப்படிலாம் விஷயத்த மார்க் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு காமன் மேனுக்கு ஒரு ரியாலிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி மேக்ரோ சென்டிமெண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்டே அவே ஆகிக்கோங்க. ஓகேங்களா? இது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ வந்து இந்தியாவுக்கு உண்மையிலே அந்த growth இருக்கா இல்லையா அப்படின்றது தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்க்ரீனில் என்னன்னா IMF வந்து எவ்ரி குவார்டர் பப்ளிஷ் பண்ணுது. முடிஞ்சா போய் அந்த டாக்குமெண்ட்டை படிங்க. இல்லாட்டி இந்த கீழேயே அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். முடிஞ்சா கிளிக் பண்ணி படிங்க. அது ஒரு 200 பேஜஸ் டாக்குமெண்ட். இந்தியாவோட growth ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எஸ்டிமேட் பண்ணது 7.8. எப்போ பண்ணியிருக்காங்க? ஏப்ரல் 2024ல பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2 வருஷம் முன்னாடி பண்ணல. அக்டோபர் 2023ல பண்ணிட்டு ஏப்ரல் 2024ல பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவுக்கு மட்டும் பண்ணல, உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா நாட்டுக்கும் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவோட growth ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாட்டின் அமெரிக்கா இருக்கு பார்த்தீங்களா, அதோட growth ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது இன்னொன்று வரேன். இப்போ வேர்ல்டு கவுன்சில், கோல்டு கவுன்சில்னு ஒன்று இருக்கு. இதில் வந்து கோல்டோடைய ப்ரைஸிங்கு எவ்வளோ எந்தெந்த கண்ட்ரி வாங்குறாங்க, என்ன குவார்ட்டருக்கு எவ்வளோ ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்கன்றதை மானிட்டர் பண்ணுறது தான். எப்படி மணியை வந்து IMF மானிட்டர் பண்ணுதோ, கோல்டை இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஓடுது பார்த்தீங்களா, இவங்க போட்ட டேட்டா வந்து இந்தியா லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் கிட்டத்தட்ட 18 டன் கோல்டு ஆட் பண்ணியிருக்காங்க. 18 டன் கோல்டு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா காசு இல்லாமல் கோல்டு தரமாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்தியாட்ட ரிசர்வ் இருக்குது. அந்த ரிசர்வை ரைட்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் ருப்பியோட வேல்யூ வந்து இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது. நீங்கள் ருப்பியோட வேல்யூ ஸ்டேபிளாக இருக்குன்னா நீங்கள் நல்லா நினச்சிக்கணும், ஒன்லி டாலரோட கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லா கரன்சியோட கம்பேர் பண்ணி டாலர் எவ்வளோ மற்றதோட ஸ்ட்ராங் ஆகுது, ருப்பியோட எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுன்னு கம்பேர் பண்ணால் தான் நம்ம ருப்பி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னே உங்களால் சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நமக்கு கோல்டு ரிசர்வ்ஸ் நல்லா இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ருப்பியோட வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆகிறது கம்மியாக இருக்குது. இதுவும் ரொம்ப மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, 3வது என்ன அப்படின்னா FII வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமு கிட்டத்தட்ட ஏப்ரல் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் செல்லிங் ஹெவி. ஓகேங்களா? ஆனால் DAI பார்த்தீங்கன்னா ஹெவியாக பை பண்ணுறாங்க. DAI ஆர் ஸ்மார்ட் மணி. அதாவது நீங்கள் போடுற மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற மணி, நீங்கள் போடுற FD வந்து பேங்க்குக்கு போட்டு பேங்க் வந்து அந்த மணியை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக மார்க்கெட்டுக்குள்ளே போகிற மணிஸ் ஆர் வெரி ஹெவி பிகாஸ் தே ஆர் ட்ரஸ்டிங் இந்தியா பேஸ்ட் ஆன் தீஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் தே ஆர் கிவிங் ஏபிள் டு மேக் அ குட் அவுட்புட். அது மட்டும் இல்லாமல் 12 வருஷத்துக்கு கம்மியாக நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு. இது நான் சொல்ல JP Morganோடைய கால் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக்சுவல் ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் சொல்கிறது. இதில் வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவோடது கிடையாது, அது வேர்ல்டுக்கு. IMFும் இந்தியாவது கிடையாது, அது அவுட் சைடு இந்தியா. ஸோ இதெல்லாம் மேஸ் பண்ணி தான் ஒரு மெட்ரிக்ஸை நீங்கள் மெஷர் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது முன்னாடி என்ன நடக்கும்னா FII செல் பண்ணோன்னா மார்க்கெட் விழுந்துடும். இது மாதிரி நடந்திருக்கானா? நடந்திருக்கு. பார்ட்டிசிபன்ட் நோட்ஸ், P நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 2006 to 7 வந்து நம்ம P சிதம்பரம் வந்து வேண்டாம், இது வந்து நிறையா மணி லாண்ட்ரிங்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறுத்தினார். மார்க்கெட்டே 30 மினிட்ஸ் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் கிராஷ். ஏன்னா எல்லா FIயும் வந்து செல் பண்ணிட்டாங்க. DI ஒருத்தர் கூட பை பண்ணல. ஸோ மார்க்கெட் ஃப்ரீ ஃப்ளோவில் விழுந்துருச்சு. ஆனால் இனிமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா FIயால் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2013, 2014க்கு அப்புறம் FIயால் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க நிறைய ஷார்ட்டை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட்டை ஹெவியாக லிக்விடேட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. அதர் சைடு DI இன்வெஸ்டர்ஸ் வெரி ஈஸிலி ஏபிள் டு கவர். இது வந்து ஒரு மெச்சூர்டு மார்க்கெட்டுக்கு உள்ள சிக்னல். ஏன்னா ஒரு எக்ஸ்டர்னல் பிளேயர் வந்து இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மார்க்கெட் இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு. சரி, இனிமேட்டு மார்க்கெட் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம 5 ட்ரில்லியன் போயிட்டு இப்போ 4.7 ட்ரில்லியன் மார்க்கெட்டில் இருக்கும். சரி, இப்போ சைனா வந்து 18 ட்ரில்லியனில் இருக்குது, USA வந்து 45 ட்ரில்லியனில் இருக்குது. இப்போ நம்ம சைனாவை விட்டுருங்க, USAவை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம 13% க்ரோ ஆகணும். எவ்வளோ பர்சன்ட்டு? 13%. எத்தனை நாளைக்கு? 2047 வரைக்கும் அந்த க்ரோத்தில் இருந்தால் நம்மளும் USA வந்து 4%ல க்ரோ ஆகணும். அப்படின்னா USAவும் இந்தியாவும் ஒரே லெவல், அதாவது GDP லெவலில் ஒரே லெவலில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த growth ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7.8 இருக்கும். ஆனால் 13 போகணும். ஆனால் 13 போக முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கு இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது ரொம்ப கஷ்டமும் கூட. ஆனால் நம்ம இந்த growth ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் மணி வந்து இந்தியாவில் அட்ராக்ட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவில் மேக் பண்ணுறதுனால நமக்கு காஸ்ட் இங்கேயே ரொட்டேட் ஆகுது. அதனால டேக்ஸ் அதிகமாக கலெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், டேக்ஸ் என்ன பெருசாக கலெக்ட் ஆகுதுன்னு. 20% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1,87,000 crores நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எப்போ? ஏப்ரலுக்கு. அப்போது
உங்களுக்கு டேக்ஸ் இது கலெக்ட் ஆகும்போது அதை ரீஇன்வெஸ்ட் ஆகிற கம்பெனிஸும் இங்கே தான் இன்வெஸ்ட் ஆகும். இப்போ டிஃபென்ஸில் போகிறோன்னா டிஃபென்ஸுக்கு ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 500 கிரெயினை போய் மிலிட்ரிக்கு கொடுக்க போகிறாங்க. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரோ ஆகுமா இல்லையா? கண்டிப்பாக ஆகும். அப்போ அதை தேடி கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவங்க புத்திசாலித்தனமாக இருக்குது. இன்ஃப்ரா எல்என்டியில் கட்டுறாங்க, பெட் பண்ணுறாங்க, டேக்ஸ் மணி அங்கே போகுது, எல்என்டி ரோடு போட்டு கொடுக்குறாங்க, அந்த கம்பெனியை ப்ராஃபிட்டில் மேக் பண்ணுறாங்க. ஸோ சர்க்கிள் வந்து மணி இப்படி தான் சர்க்கிள் ஆகும். ஸோ இப்போ உங்கள் டேக்ஸ் மணி வந்து இந்த கம்பெனிஸ்குள்ளே போகும்போது இந்த கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் அதிகமாக பார்க்குறாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் இந்தியாவும் அதில் க்ரோ ஆகுது, அவங்க அதில் டேக்ஸ் கட்டுறாங்க. சரி, எவ்வளோ தான் சார் டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டால் கார்பரேட் டேக்ஸ் மட்டும் 22% கட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரிலையன்ஸ், அதானி, அம்பானி, அப்புறம் டாட்டா, அப்புறம் நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கார் மாறன், இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஈஸியாக சொல்லிடலாம் இவங்கெல்லாம் ஒரு என்டர்பிரனர் ஜாலியாக இருக்காங்கன்னு. கிடையாது. அந்த கம்பெனியில் நீங்கள் போய் அந்த பேலன்ஸ் ஷீட்டை படித்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மட்டும் ஒரு 3000 கோடி டேக்ஸ் கட்டுவாங்க. சரிங்களா? எவ்ரி குவார்ட்டருக்கு 3000 கோடின்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அந்த மணியை இன்சுலேட் பண்ணோன்னு வச்சோங்க, அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ எல்லா கம்பெனிஸும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேக்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும்போது கவர்மெண்ட் ஆர் இன்வெஸ்டிங் பேக் இன் இந்தியா, தட் பிக்ஸ் அ வெரி பிக் பெனிஃபிட். இவ்வளோ தான். சரி, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சர் மாறுது இல்லை? இந்த மாறும்போது நமக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்தியாவில் நீங்களும் சேர்ந்து க்ரோ ஆகணும்னா சில விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணணும். இப்போ என்னன்னா 78% ஆஃப் த பீப்புள் வந்து ரியல் எஸ்டேட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த மணி வந்து ரியல் எஸ்டேட்டில் போய் லாக் ஆகுது. மீதி என்ன பண்ணுறீங்கன்னா 10% போய் கோல்டில் போட்டுறீங்க. கோல்டில் போனால் அது வேர்ல்டு கமாடிட்டி, அங்கே ஓடிடுது. அப்போ மீதி 5%, மீதி இருக்கிற என்டர்டைன்மெண்ட் குட்ஸுக்கு ஒரு 10% போனால் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100% வரும்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் 5%ல் இருக்கிற பீப்புள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரீங்களா, இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். முன்னாடி 5%ன்றது 50%ஆக இருக்கணும். யூஎஸ்ஏல இது 50%, இந்தியாவில் இது 5%. ஸ்டில் என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபியரை விதைக்கிறதுனால அவங்க பயந்துக்கிறாங்க, ஐயோ நம்ம போட்ட மணி போயிடுமான்னு. கிடையாது. நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கல்ல, அந்த டேக்ஸ் கட்டுற மணி வந்து திரும்பி உங்கள் கம்பெனிக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி க்ரோ ஆக தான் செய்யும். ஆனால் அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கம்பெனியாக இருக்கணும். அதை தான் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி விற்கணும். இன்றைக்கும் நான் சொல்கிறேனே, நிறைய பேர் பெஸ்ட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அந்த கம்பெனியில் பேச்சேக்கு தான் வாங்குவாங்க. அவங்க கொடுக்குற இஎஸ்ஓபி ஸ்டாக் வாங்குவாங்க. ஆனால் அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் ஆகுதுன்னா இன்னும் நிறைய ஸ்டாக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு தான் ஒரு ஜென்ரல் மேனேஜரோ இல்லாட்டி ஒரு டைரக்டர்ஸோ இருக்காங்க. அப்போ அவங்க அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அந்த கம்பெனி மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ண தயங்காமல் இருந்தால் கம்பெனியும் க்ரோ ஆகுங்க, நீங்களும் க்ரோ ஆகுங்க, இந்தியாவும் க்ரோ ஆகும். இதில் எங்கே லாக் ஆகுதுன்னா எல்லாரும் எஃப்டியில் போய் லாக் பண்ணிவிட்டு என்னோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, இல்லை இன்ஃப்ளேஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னா கரெக்ட். ஏன்னா நீங்கள் போடுறது செக்யூர்டு இன்ட்ரெஸ்ட்டு, செக்யூர்டு டெபாசிட், அதுக்கு அப்படி தான் தருவாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக ஆப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மோர் தென் 7 to 8% ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ சில வீடியோஸில் வந்து இவங்க வாங்க சொன்னாங்க, அவங்க வாங்க சொன்னாங்கன்னு. இதில் இந்தியாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க யார் வேணால் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம், தப்பே கிடையாது ஆஸ் பர் த ரெகுலேஷன். ஆனால் அவங்க இந்த ஸ்டாக் தான் வாங்கணும், இந்த ஸ்டாக் விற்கணும், இந்த ஸ்டாக் இப்போ வாங்கணும், இந்த ஸ்டாக் இப்போ விற்கக்கூடாதுன்னு தான் சொல்லக்கூடாது. ஆஸ் பர் த ரெகுலேஷன் எனிபடி கேன் சே யூ கேன் இன்வெஸ்ட் இன் இந்தியா, யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். அதுதான் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம். அவங்க வந்து இதில் இன்னும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட டியூட்டியே இந்தியாவை க்ரோ பண்ண வைக்கிறது தான். ஸோ நீங்கள் இந்த டைமில் லாஸ்ட் 2 times ரிசல்ட் வந்தப்போ மார்க்கெட் வந்து ஷூட் ஆனதுனால அடுத்த வாட்டி இதே மாதிரி ஆகும்னு அவங்க ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெகுலேஷன் ரியாலிட்டியோட மேட்ச் ஆகலைன்னா மார்க்கெட் உழுக தான் செய்யும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருமே இந்த ஸ்டாக் தான் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது யார் வேணால் சொல்லலாம். இதுக்கு லாலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் வி வெல்கம் எவ்ரி ஒன் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா, க்ரோ யுவர் செல்ஃப் மோர் தென் எஃப்டி. ஓகே, அதுதான் இந்த வீடியோட முக்கியமான விஷயம். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்வெஸ்ட்டும் பண்ணுங்கள் இந்தியாவில். ஓகே, டேக் கேர், பாய்.